ஹாய், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இது நான் கனடா போன நேரம் எடுத்த வீடியோ. கனடா போய்க்கு நாங்கள் ஜெர்மனியிலேருந்து லண்டன் ஹீத்ரோன்ற ஏர்போர்ட்டில் போய்ட்டு இறங்கி அங்கேருந்து பிளேன் எடுத்து நாங்கள் டொரண்டோ வரையும் போனாங்க அங்கே கனடாவில். அந்த அந்த போன நேரம் எடுத்த வீடியோ தான் இது, உங்களை போட்டு காட்டுறேன். இதில் ஒரு ஏர்பஸ் ஒன்று தெரியுது, ஏர்பஸ் 380. இதுதான் இந்த உலகத்திலே பெரிய பிளேன் என்று சொல்கிறாங்க, இந்த பேசஞ்சர் பிளேன் ஏர்பஸ் 380. நாங்கள் இதில் போகலை, நாங்கள் போயிங்கில் தான் போனாங்க. 777 377 340 320 ஆக்கும், தெரியாது. அண்ட் இந்த பிளேன் வந்து நாங்கள் அதில் இருந்த கேட்டில் கொண்டு வந்து பக்கத்தில் பார்க் பண்ணி இருந்தது இந்த பிளேன். அப்போ நான் சுமார் வீடியோ எடுத்து போடுவோம்னு நினச்சி போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நாங்கள் எங்களோட பிளேனுக்கு இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் டிலே ஆகிட்டுது பிளேன் வாரத்துக்கு. டொரண்டோ போகிற பிளேன் போகிற பிளேன் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் டைமுக்கு வலிக்கிட்டு போனாங்க. இங்கே பாருங்க, இந்த சைஸ் பிளேன் அண்டு இதுக்கிட்ட இருந்து பார்க்க இன்னும் பெருசாக தெரியும். அந்த விண்டோக்குள்ளால் இருந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் இப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு உங்களோட கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் உண்டு, லண்டன் ஹீத்ரோ. நீங்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க ஹீத்ரோவால். நிறைய இடம் நடந்து அப்படியே அதுக்குள்ளால் போன நாங்கள் அந்த கேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான தூரம் நடக்க வேணும். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே எக்கச்சக்கமான தூர இடங்களாக இந்த கேட்டுகள் இருக்குது, சரியான தூரங்களில். இதுதான் அந்த ஏர்போர்ட் பாருங்க, என்னுடைய இருக்கண்டு க்ளீனான ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டில் நிறைய ஃபாரின் ஆக்கள் வேலை செய்கிறாங்க. எங்களோட தமிழ் ஆக்கள், இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன், எல்லா நாட்டு ஆக்களும் வேலை செய்கிறாங்க ஏர்போர்ட்டில். அந்த செக்இனில் நாங்கள் ஒருக்கா அப்படி போயிட்டு எங்களோட லக்கேஜை கொடுக்குற நேரம் நான் பார்த்தேன்னா எல்லோரும் ஏசியன்ஸ் தான் கூட இருந்து வேலை செய்கிறாங்க. இங்கிலாந்து வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் ஒரு நாடு தானே, நிறைய தமிழாக்கள், ஏஷியன்ஸ் இருக்கிற நாடு, இந்தியன்ஸ் தான் கூட இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி கனடாவில் போயிட்டு பார்த்துட்டா அங்கே நிறைய ஏஷியன்ஸ் தான் இருக்கிறாங்க. டொரண்டோன்ற சிட்டிலே நிறைய தமிழாக்கள் இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, வேறு நாட்டாக்களும் இருக்கிறாங்க, யூரோப்பியன்ஸ், லத்தீன் அமெரிக்கன்ஸ், மற்றது ஸ்பெனிஷ் ஆக்கள், ஃப்ரெஞ்ச் ஆக்கள், இப்படியெல்லாம் நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க. நல்லா இருந்தது, நல்ல நாடுகள். ஓகே, இது வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட் பாருங்கள். இந்த படியை நின்றுட்டுக்கு போகுது, இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே போகுது, நேரம் மேலே வரையும் போகுது பாருங்க. ஓகே, பெருசாக என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஹீத்ரோவுக்கு போனீங்களோ இல்லையோ தெரியாது. நிறைய தமிழாக்கள் ஹீத்ரோவை டச் பண்ணித்தான் ஸ்ரீலங்கா போகிறது. அங்கே கனடாவில் இருந்த வரைக்கு ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி போட்டு தான் சில ஆக்கள் இந்த ட்ரான்சிட் ஃப்ளைட் எடுக்கிறது அங்கே மெட்ட இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்ரீலங்கா பக்கம். ஜெர்மனிலேருந்து போகிறோன்னா நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து ஸ்ரீலங்கா கொழும்பு போகிறது. இல்லாட்டி நேராக போகலாம், கட்டா போயிட்டு போகலாம், கட்டாலேருந்து கொழும்பு போகலாம், ஹாம்பர்க்லேருந்து ஃப்ளைட் எடுக்கலாம், பிரேமர்லேருந்தே ஃப்ளைட் போகுது ஸ்ரீலங்காவுக்கு. அண்ட் ஒரு 2 ஃப்ளைட் மாறணும். நாங்கள் இந்த பிரயாணம் ஜெர்மனி டு டொரண்டோ வந்து நாங்கள் 2 ஃப்ளைட்டில் மாறி போனாங்க. ஒரு ஃப்ளைட் ஹாம்பர்க்லேருந்து ஹீத்ரோ வரையும், ஹீத்ரோலேருந்து நேராக டொரண்டோ போனாங்க. அதே மாதிரி வரைக்கும் அதே மாதிரி தான் வந்து நாங்கள். ஓகே, எல்லாம் டைமுக்கு நடந்தது. இதில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ளைட் வரத்துக்கு. இதுதான் ஹீத்ரோ ஏர்போர்ட் பாருங்க. இந்த ஏர்போர்ட்டை நான் மறுபடியும் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது, பல விதமான சாப்பாடுகள், இந்தியன் சாப்பாடுகள், ஸ்ரீலங்கன் சாப்பாடுகள் எல்லாம் இந்த ஏர்போர்ட்டில் எடுத்து சாப்பிட்லாம். ஒரு வடிவான ஏர்போர்ட் உண்டு. ஓகே, அப்போ வீடியோ பாருங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை மெட்டாக்களுக்கும் போட்டு காட்டுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குது ஜெர்மன் ட்ராவலான்னு சொல்லி மெட்டாக்களுக்கும் போட்டு காட்டுங்க. என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த சேனல் நல்லபடியாக ஓடும். உங்களோட உதவி தேவை எங்களுக்கு அந்த சேனலை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு. உங்களோட உதவி தேவை, அதான் வண்டி தயவு செய்து அந்த சேனலை நீங்கள் மெட்டிவைக்கும் போட்டு காட்டுங்க. மற்றது கமெண்ட் எழுதுவோங்க. கமெண்ட் எழுதினா தான் தெரியும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே, அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.
கேட்டுக்கு போகிறோம். இந்த லிஃப்ட்டை பாருங்க எவ்வளோ நோட்டு கட்டி வச்சுக்கிறாங்களான்ட்டு.